ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து லாஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணேங்க, எனக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு சில பேர் வந்து நான் இன்வெஸ்டிங் பண்ணேன், ஆனால் நான் இப்போ வாங்கின ஸ்டாக்ஸ்லாம் இறங்கிட்டு இருக்கு, ஏற மாட்டேங்குது. மார்க்கெட் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது கூட என்னுடைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு வருஷமாக 2 வருஷமாக எந்த மூமெண்ட்டும் இல்லை, ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்டிங்லேயுமே சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஆளாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு ஆளே 3 விஷயத்த மாற்றி 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 என்ன பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியும். என்னால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இப்போது ஃபஸ்ட்டு வந்து லாஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லாஸ் அப்படிங்கிறது வந்து எந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டில் வேணாலும் வரலாம். ஓகேவா? லாஸுங்கிறது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் தான் வரணும், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் தான் வரணும், இல்லை இன்வெஸ்டிங்கில் தான் வரணுங்கிறது கிடையாது. மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் ஒன்று மேலே போகும், கீழே போகும், இல்லைன்னா வந்து சைட்வேஸில் மூவ் ஆகும். ஸோ மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது லாஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து அந்தந்த ட்ரேடர்ஸ் பண்ணுறவங்களுக்கு பொறுத்து தான் மாறுது. ரைட்டுங்களா? ஒரே மார்க்கெட்டு தான், பல பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு லாஸ் வருது, ஒருத்தருக்கு ப்ராஃபிட் வருது. அப்போது இது வந்து பிரச்சனை வந்து மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய மைண்டு வந்து என்ன ஆகிட்டு இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், 20 நிமிஷம் பார்ப்போம், 30 நிமிஷம் பார்ப்போம், ப்ராஃபிட் வரலையா, ஒருவேளை ஸ்ட்ராட்டஜியே தப்போ, ஒருவேளை வந்து இந்த கான்செப்டே தப்போ, ஒருவேளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக தெரிஞ்சிட்டோமா, இல்லை நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்களா, இந்த மாதிரி பல டவுட் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேப்பில் ஒரு ட்ரேட் எடுத்தாச்சு அப்படின்னா அந்த கேப்லேயே பல டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுடைய இயல்பு. இது வந்து மனுஷங்க வந்து மூளையை வந்து கடவுள் படைச்சிருக்கிற விதமே வந்து அந்த மாதிரி தான். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சர்வைவலுக்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளை வந்து வளர விடாது. ஏன் நம்ம மூளை வந்து நம்மளை காப்பாற்றுறதும் வளர விடாததும் ரெண்டுமே சேதம் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய பவுண்டரி கண்டிஷனை தாண்டி ஒரு கால் எடுத்து வைக்கும்போது அதில் டேஞ்சரும் இருக்குது. ஸோ நம்மளுடைய மைண்ட் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேஞ்சர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, த்ரெட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அது அந்த இடத்த எல்லா இடத்துலையுமே நம்ம போக விடாமல் தடுக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் மைண்டை பற்றி புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது அது சொல்கிறத வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி அது சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் பண்ண முடியாது. ஏன்னா மைண்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், உங்களுடைய மைண்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் வெளியிருந்து எந்த வேலையும் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டில் வந்து லாஸுங்கிறது வந்து கிடையாது. உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தான் வந்து லாஸோ ப்ராஃபிட்டோ வந்து வரும். அது வந்து பல காரணங்கள் இருக்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து நான் சொல்கிறேன். இப்போது இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னென்னா, அதாவது ஒரு சில பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயசான பீப்புள்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க, சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தோம், நாங்கள் பண்ணாத பிஸ்னஸாக, நாங்கள் பண்ணாத வேலையா, ஆனால் எங்களுக்கு வந்து சூழ்நிலை அப்படி இருந்தது, நாங்கள்லாம் அப்போ பண்ணும்போது வார் எப்படி நடந்தது தெரியுமா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்தது தெரியுமா, கவர்மெண்ட் என்னென்ன மாறிச்சு தெரியுமா. ஸோ சூழ்நிலையே காரணம் காட்டுவாங்க. அதாவது 2 விதமான கண்ட்ரோல் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் எப்போவுமே மாறக்கூடியது, டைனமிக்காக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ளேம் பண்ணி, இல்லை அதை காரணமாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய சூழ்நிலையை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது. சரிங்களா? இது வந்து ஒரு டைப். லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னால் என்னென்னா, ஸோ என்ன நடந்தாலும் நம்மளால் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃப்ரீவில் இருக்குது, நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும், நம்ம வந்து யோசிக்க முடியும், நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிற அந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறவங்க மட்டும்தான் எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே வந்து ஜெயிப்பாங்க. அவங்க சைக்காலஜியில் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஓரத்தில் ஒரு விஷயம் வந்து இருக்கும். 100 விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி மாறலாம், ஆனால் ஜெயிக்கிறவங்க வந்து எல்லாமே மாறி அந்த சூழ்நிலையில் தான் இருந்திருக்காங்க, மாறக்கூடிய சூழ்நிலையில் தான் அவங்களுமே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க ஒன்றும் மாறலையே, அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் சூழ்நிலை ஒன்றும் எக்ஸாக்டாக சாதகமாக இல்லையே, ஒரு சில அட்வான்டேஜ் நமக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் பிரின்சிபலில் ஒரு மனுஷன் வந்து
நம்மனால ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், நம்ம வந்து அதை சரி பண்ணலாம், நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ண முடியும். எப்போ தன்னுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர்றானோ, சூழ்நிலை எப்படி போனாலும் அதை சமாளிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். இல்லை வெயிட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு பிளான் பண்ணுவோம். இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லேயர் ஆட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைப்போம். அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுறவங்க தான் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க. ஃபெயிலியருங்கிறது பார்ட் ஆஃப் த ப்ராசஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் டாட்டாவுடைய ஃபுல் புக்கே நான் வச்சுருக்கேன். டாட்டாவுடைய கம்பெனி, அவங்க வந்து பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே கம்பெனி இருக்காங்க, சரிங்களா? அவங்க வந்து ரொம்ப பெரிய என்டர்பிரைசஸ், அது கீழே ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அதை பற்றி பேசணும்னா ஒரு நாளே பேசணும். அந்தளவுக்கு வந்து அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பெனிஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி பிர்லா குரூப், ஆதித்யா பிர்லா குரூப்னு சொல்லி ஒன்று இருக்கும். குமார் மங்கலம் பிர்லா இப்போ சேர்மன். ஸோ டாட்டா பிர்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பிர்லா குரூப் அப்படிங்கிறது. அவங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பில்லியன் டாலர் சம்பாரிச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய குரூப் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுமே தவிர, அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா நான் படிச்சிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன். அதை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லணும். அது வந்து ரொம்ப பெரிய வீடியோ போகிறதுனால நான் சிம்பிளாக சொல்கிறேன். அவங்க எவ்வளோ கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? எவ்வளோ கம்பெனிஸ் வந்து இப்போவுமே ரீசெண்டாக கூட எவ்வளோ கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கம்பெனிஸை வந்து மெர்ஜர் பண்ணியிருக்காங்க, வேறு கம்பெனிஸை சேல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கம்பெனிஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிஸ்னஸை வந்து அவங்க வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க, சேலும் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் இல்லாமல் இல்லை, அவங்க அந்த ஃபெயிலியருங்கிறத வந்து ஒரு பேஸ் லேயராக வச்சுக்கிறாங்க. அது ஒரு ப்ராசஸ் ஆஃப் த பிஸ்னஸ்ங்கிற மாதிரி அது அவங்களோட வளர்ச்சியை தடுக்காத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் போனாலும் லாஸ் ஆகலாம், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போனாலும் லாஸ் ஆகலாம், இல்லை எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங்கில் போனாலும் லாஸ் ஆகலாம். நீங்கள் உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பிஸ்னஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸ்லேயே தெரிஞ்சவங்க யாராவது வந்து பயங்கரமாக காசை போட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் ஜெயிக்கலாம், இதில் ஜெயிக்கலாம்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க, ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து நல்லா படிச்சிருக்கலாம், ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கலாம், ஓரளவுக்கு வந்து தெரிஞ்ச ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, மக்கள்கிட்ட பழக்க வழக்கங்கள் போகிற வர்ற விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கலாம். எல்லாமே இருந்தாலும் கூட அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். ஆனால் நீங்கள் அவங்கள விட்டுருங்க, ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கிறவங்கள பாருங்கள். ஒரு சின்னதாக கடை வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு இடம் வாங்குவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க. என்னடா இவன் ஒரு பொட்டி கடை வச்சுருக்கான், ஒரு மளிகை கடை வச்சுருக்கான், அப்படியே டெவலப் ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருஷம் கழித்து நமக்கு தெரியும். இப்போ இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத விட ஒரு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் வந்து வரும். சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ், டிசிப்ளின், அக்கௌண்டிங்கு, பேசிக் பிரின்சிபல் இருக்குது பிஸ்னஸில். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான், அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் பண்ண முடியும். அப்போ எதுவுமே படிக்காதவங்க சக்ஸஸ் ஆகிறவங்களாம் இதை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். நான் நிறைய பேர்த்து 12 வருஷமாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் என்னோட மல்டிபிள் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போவுமே நான் வந்து ட்ரேடிங் வந்து என்னோட ஒன் ஆஃப் த பிஸ்னஸ்ஸு. அது போக 2 பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது மோஸ்ட்லி எல்லா பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சேனலில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ என்னென்னா அதில் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஃபெயிலியர் வரும். ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணாமல் ஃபெயிலியர் ஆனீங்களா, இல்லை சிஸ்டமை வந்து ஃபாலோ பண்ணி ஃபெயிலியர் ஆனீங்களா அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ இவ்வளோ வருஷம் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இன்டர்னலாக இந்த படிக்காதவங்களுக்கும் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியாதவங்களுக்கும் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டைரெக்டாக சொல்ல தெரியாது, ஆனால் வந்து இன்ட்யூஷனாக அந்த ப்ராசஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஒரு அக்கௌண்டிங் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் சொல்லுவாங்க அக்கௌண்டிங் ப்ராசஸில். பிகாம் சிஏ படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. அந்த அக்கௌண்டிங் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸை வந்து நம்ம போய் படித்து தான் பண்ணணுங்கிறது இல்லை, ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ப்ராப்பராக வந்து வரவு செலவு கணக்கு பார்த்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலேயே ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சிஸ்டமையும் ப்ராசஸையும் கரெக்டான மெத்தடையும் ஃபாலோ பண்ணுறாங்க, லாங் டர்மாக திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பீப்புள்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை மட்டுமே ப்ளேம் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆனதுக்கான ஜஸ்டிஃபைபிள் ரீசன் இருக்குது. வெளி உலகத்தை மட்டுமே காரணம் சொன்னாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து எப்பவுமே சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. மூணாவது செல்ஃப் சாபட்டேஜ். செல்ஃப் சாபட்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது
இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போயிடும். குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போயிடுதுன்னா என்னென்னா, இப்போ இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது வந்து நான் என்ன சொன்னேன், நம்மளுடைய கண்ட்ரோலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்ம எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நம்ம பிஸ்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதை பண்ணும்போது இப்போ நான் ஒரு ட்ரேட் பண்ணுறேன், ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோ ஸ்விங் ட்ரேடிங்கோ பண்ணுறேன்னா, நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் தான் காரணம், நான் தான் லாஸுக்கெல்லாம் நீங்கள் காரணம் எடுத்துக்குவீங்க. இப்போ லாஸுக்கு நான் தான் காரணம், நான் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, இல்லை என்னால் தான் வந்து மிஸ்டேக் ஆச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலேயே உங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். இது செல்ஃப் சாபட்டேஜ்னு சொல்லுவாங்க. இது ஒரு கட்டத்தில் லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சைக்காலஜியில் வந்து லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ்னால், நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கீங்க நிறைய விஷயங்கள் அப்படிங்கும்போது, அது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் எது பண்ணாலுமே ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ நீங்கள் வந்து கண்ணு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இல்லை அது வந்து நான் ஏகப்பட்ட ஃபெயிலியர் பண்ணியிருக்கேன், இதுவுமே அப்படி தான் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவீங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த செல்ஃப் சாபட்டேஜ் அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனுக்கும் போகக்கூடாது. நம்மளே ப்ளேம் பண்ணி ரொம்ப இந்த மாதிரி, அதாவது நான் தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு போகக்கூடாது. 2 விஷயத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது வந்து வெளி உலகம் தான் காரணங்கிறதும் போகக்கூடாது, நான் தான் காரணங்கிறதும் போகக்கூடாது. நடுவில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க இல்லையா ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டமை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணீங்க, எப்படி வந்து அதை சேஞ்ச் பண்ணீங்க, எப்படி அதை பில்டு பண்ணீங்க, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணீங்க. இந்த சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம்லேருந்து ரிசல்ட்டு தான் என்னது, உங்களுடைய சக்ஸஸ்க்கான ரிசல்ட் வருதே தவிர நீங்கள் டைரெக்டாக வந்து என்ன பண்ணல, சக்ஸஸ் கொண்டு வரல. அதே மாதிரி ஃபெயிலியரையும் நீங்கள் டைரெக்டாக கொண்டு வரல. நீங்கள் உருவாக்கின சிஸ்டம் வந்து அந்த ஃபெயிலியரே சக்ஸஸை டிஃபைன் பண்ணுது. அந்த சிஸ்டம் வந்து என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் வேணால் இருக்கலாம். சரிங்களா? பேசிக்காக ஒரு சிஸ்டம் பில்டு பண்ணணும். சரிங்களா? இப்போ டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்காக இருந்தால் கூட நீங்கள் அதை பில்டு பண்ணணும். இப்போது மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சிஸ்டமே இல்லை. அந்த சிஸ்டம்னா என்ன, அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதா அப்படிங்கிறதே தெரியல. நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 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 ப்ராப்பரான பிஸ்னஸ் எல்லாம் தெரியாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சேலஞ்ச் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்குது. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரிங்களா, இன்க்ளூடிங் ட்ரேடிங். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்குது. அந்த சிஸ்டம் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகவே முடியாது. ஏன்னா திருப்பி நீங்கள் வந்துடுவீங்க. ஓகேவா? நீங்கள் ஃபெயிலியர் 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆக போகிறீங்கன்னா இன்றைக்கே தெரிஞ்சிடும். அதுதான் வந்து சிஸ்டம் பில்டிங். ஸோ அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதுதான். அது நீங்கள் டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் பண்ணாலுமே சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்னா என்ன, நம்ம ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட உங்களுடைய சிஸ்டம்ங்கிறது முக்கியம். ஏன்னா அதுவுமே ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே தானே வரும். நீங்கள் டிஸ்கிரிஷனரி இன்றைக்கி ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் அதில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ஒரு மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா, மெத்தட் இன் த மேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான மார்க்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய இன்ட்யூஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய அனலைசிஸில் ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் என்னங்கிறதே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் மாற்றி ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஸ்ட்ராட்டஜியே வச்சுருந்தா கூட அது ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் வந்து இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ட்ரேடர்ஸ் வந்து கெஸ் ஒர்க் தான் பண்ணுறாங்க. சரிங்களா? புதுசாக வரவங்க நிறைய பேர் கெஸ் ஒர்க்கு. ஓகே இப்படி பண்ணால் அது வந்துருமா, அப்படி பண்ணால் அது வந்துருமா, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 50 ஸ்ட்ராட்டஜி கூட யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோடைய லாஜிக் என்ன, அதோடைய சிஸ்டம் என்ன, ஏன் நான் 10 ஸ்ட்ராட்டஜியை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. வாரன் பஃபெட் அதான் சொல்கிறாரு, நீங்கள் புரிஞ்சு பண்ணக்கூடிய எந்த விஷயத்துலையும் ரிஸ்க் இல்லை. தெரியாமல் புரியாமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பரான விஷயம் பண்ணாலுமே அது ரிஸ்க் தான். சரிங்களா? அதனால் வந்து ப்ராப்பராக நாலேஜை லேர்ன் பண்ணணும். நாலேஜுக்கு நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எடுத்தோடனே ஒரு 100 ரூபா ஸ்டாக் மேலே போகுதா அதை வாங்கி அதில் 10,000 20,000 லாஸ் ஆகிட்டு பல மாதங்கள் லாஸ் பண்ணிட்டு லாஸ் பண்ண காசை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோர்ஸுக்கு வருவாங்க, லேர்ன் பண்ணுறதுக்கு போவாங்க, புக்ஸு படிப்பாங்க. இதை முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து என்ன ஆயிருக்கும், ஈஸியாக வந்திருக்கும். இன்னொன்று விஷயம் என்னென்னா, சார்லி மங்கரும் வாரன் பஃபெட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வாட் ஃபூல் டஸ் இன் த எண்ட், இன்டெலிஜென்ட் பீப்புள் ஸ்மார்ட் பீப்புள் டஸ் இன் த ஸ்டார்ட் இன் த பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முட்டாள் கடைசியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ட்டான பீப்புள் முதல்லையே பண்ணுவாங்க. அவ்வளோதான் இன்டெலிஜென்ட்டுக்கும் ஒரு முட்டாளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து என்னென்னா, கடைசியில் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் சொல்கிற மாதிரி கடைசிக்கு போயிட்டு எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் காசே இல்லாததுக்கப்புறம்
அப்போ போய் தான் வந்து லேர்ன் பண்ணுறது. ஓகேவா? அப்போ லேர்ன் பண்ணுறதுக்கு அதுக்கு இப்போ இருந்தே லேர்ன் பண்ணி அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. ஸோ அதை நாலேஜுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஒரு ஐபிஎஸ் படிக்கணும், ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு பல வருஷம் உழைக்கிறாங்க. டாக்டர் படிக்கணும்னா பல வருஷம் உழைக்கணும், பல வருஷம் எஃபோர்ட் போடணும், எல்லாமே பண்ணணும். எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது வரும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல வருஷம் உழைப்பு இருக்குது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆனால் ட்ரேடிங் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எதுவுமே தெரியாத, ஒன்றுமே தெரியாதவங்களாக இருந்தால் கூட ஒரு 1000 ரூபா இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருந்தால் 90% இல்லை, 99.999% வந்து ஃபெயிலியர் தான் நடக்கும். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிருப்பீங்க, இல்லை வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. நீங்கள் எந்த ஒர்க் வேணாலும் பண்ணிக்கோங்க. அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்குன்னு ஒரு மினிமம் லெவல் ஸ்கில்லாவது வேணும். அதை இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியாது. அப்போ யார் வேணாலும் அந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த வேலை ஃபெயிலியர் தான் ஆகும். நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கிறீங்க அப்படின்னா கூட யார் வேணாலும் இந்த பைக்கை வந்து கழட்டி மாட்டலாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் வருவாங்க. ஒரு 1000 பேர் வருவாங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, எங்கே நட்டு இருக்குது, எங்கே போல் இருக்குது, எதுவுமே தெரியாது. அப்போ எல்லாருமே சேர்ந்து அதை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே சேர்ந்து அதை பண்ணும்போது கண்டிப்பாக 1000ல் 998 பேர் என்ன ஆயிடுவாங்க? கண்டிப்பாக தப்பு தான் பண்ணுவாங்க, மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு வந்து 99% ஃபெயிலியர் இருக்குன்னு சொன்னால் என்ன மீனிங்? ஸோ எனக்கு இது புரியவே இல்லை. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, 99% வந்து ட்ரேடிங்கில் ஃபெயிலியர் ஆகும். ஆமாம், எல்லாத்தையுமே உள்ளே விட்டிங்கன்னா 99% ஃபெயிலியர் தான் ஆவாங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் எடுத்துங்க. இது ட்ரேடிங் மட்டும் கிடையாது, எங்கே வேணால், எந்த உலகத்தில் எந்த பிஸ்னஸ் வேணால் எடுத்துக்கங்க. யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆவாங்க? எல்லாரும் வருவாங்க. ரெண்டாவது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ மினிமம் தேவைப்படுது. அது செட்டப் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், செட்டப் பண்ணுறதுக்கே நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே அதை பண்ணவே மாட்டாங்க. இல்லைங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, யார் வேணால் பண்ணிக்கலாங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு 1000 ரூபா கையில் இருக்கா பண்ணிக்கலாம், 500 ரூபா கையில் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க, எல்லாரும் ஃபெயிலியர் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே கிடையாது. ஆனால் ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், பல வருஷம் உழைப்பு இருக்குது. டாக்டர் படிக்கணும், பல வருஷம் உழைப்பு இருக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா பல வருஷம் உழைப்பு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போனால் அப்போ அந்த இடத்துல வந்து யாருமே ஃபஸ்ட்டு போகவே மாட்டாங்க. 100 பேர் கூட்டிங்கன்னா அதில் 20 பேர் தான் வருவாங்க. 20 பேர் ட்ரை பண்ணி அந்த 20ல் 10 பேர் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க, அவ்வளோ வருஷம் உழைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு தான் வர்றாங்க. சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா 50% வின்னிங் ரேஷியோ, ரைட்டா? ஆனால் எல்லாருமே பண்ணலான்னு விட்டிங்கன்னா அப்போ எல்லாருமே ஃபெயிலியர் தான் ஆவாங்க. அப்போது அதில் மீனிங்கே கிடையாது. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இதை வர சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க, 99% ட்ரேடர்ஸ் ஃபெயிலு. நீங்கள் இதில் லாஜிக்கே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் உள்ள விட்டிங்கன்னா எல்லாருமே ஃபெயிலியர் ஆகத்தானே செய்வாங்க. அப்புறம் எப்படி வந்து அதில் லாஜிக் வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு 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 டீ கடையில் போய் டீ போடணும் சொல்கிறாங்க. டீ மாஸ்டர் தவிர மீதி அத்தனை பேர்த்தையும் அலோவ் பண்ணுறாங்க. எல்லாருமே டீ போடுங்க, யார் வேணால் டீ போடலன்னா எப்படி நல்லாயிருக்கும் அந்த டீ? அப்போது 100 பேர் டீ போட்டாங்கன்னா 90 பேர் போடுற டீ நல்லா இருக்காது. அந்த டீ மாஸ்டர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன இருக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போது எல்லாத்தையும் நீங்கள் எந்த பிஸ்னஸில் வேணால் நீங்கள் யோசிச்சுங்க, அலோவ் பண்ணிங்கன்னா அவங்க ஃபெயிலியர் தான் ஆவாங்க. இதுதான் வந்து பேசிக். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ஸ்ட்ராட்டஜியோட பெருசுங்க. மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியாமல், மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் தெரியாமல், மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிற ஹிஸ்ட்ரி தெரியாமல், எதுவுமே தெரியாமல், ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நான் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக மாற்றி உங்களை கேள்வி கேட்டால் கூட உங்களால் சொல்ல முடியணும். அப்படி நீங்கள் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க, புரிதல் இல்லாதவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஈயடிச்சாங்க காப்பிங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அப்படியே வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி எழுதுறது எப்படி வந்து ஒரு நாலேஜ் ஆகும், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன, செட் ஆஃப் ரூல்ஸ். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் ஏன் வந்ததுன்னு தெரியாது, எதுக்கு வந்ததுன்னு தெரியாது, மார்க்கெட்டில் அது ஏன் ஒர்க் ஆகணும்னு தெரியாது. அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களே மாற்றிடுவீங்க, உங்களுக்கே டவுட் வரும், இல்லை அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது டைனமிக், ஃபிக்ஸ்டாக ஒரே ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ளே பண்ண முடியாது. அப்போ டைனமிக்கான மார்க்கெட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக திங்க் பண்ண முடியும். எதுவுமே ஃப்ளெக்சிபிளாக திங்க் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லை அப்படின்னு தான் அர்த்தம், ரைட்டா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல இருக்கணும், ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும். நம்மளுடைய சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி
எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங்கையும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். சைக்கலாஜிக்கல் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறாங்களே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா என்னென்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறீங்கிறது தான் முக்கியமே தவிர, ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ அறிவாளியாக இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை. அதாவது அறிவாளியாக இருக்கிறது எல்லாமே சர்வைவ் ஆகிறதில்ல. ஸோ ஸ்மார்ட்டஸ்ட்டை விட ஃபிட்டஸ்ட் தான் முக்கியம். அந்த சூழ்நிலைக்கும் அந்த பிஸ்னஸுக்கும் ஏற்ற மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதனால தான் சைக்கலாஜிக்கல் ஃபிட்டுன்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டே வேலை தான் பண்ணுறீங்க. ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, அவ்வளோதானே. பை பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, செல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. தவிர வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வேலை தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? அனலைசிஸ், டிசிஷன் மேக்கிங், அவ்வளோதான். இந்த என்டையர் பிஸ்னஸுமே அனலைஸ் பண்ணுறது, டிசிஷன் மேக்கிங். இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கும் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கும் எது ஆதாரம், எது வந்து மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பேசிக் ஃபவுண்டேஷனே நாலேஜ் தான். ஸோ இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த மைண்டில் தான் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது. அந்த மைண்டு தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் வேலை செய்யுது. அப்போது அந்த மைண்டு வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகுதா, ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டில் ஃபிட் ஆகுதாங்கிறது தெரியணும். இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும், நாலேஜ் வேணும், அதோடைய ஆப்ரேஷனல் எக்ஸிக்யூஷன் எல்லாமே இருக்குது. இதில் உங்கள் மைண்டு ஃபிட் ஆனால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டாக் ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்கோ எதுவுமே உங்களுடைய மைண்டு வந்து அதில் ஃபிட் ஆகணும். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியணும். அதில் வந்து மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அந்த நாலேஜை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ஃபிட்டு வரும். இல்லைன்னா டவுட்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங்கையும் லேர்ன் பண்ணுங்கள். அதாவது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கையும் லேர்ன் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்கோடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸில் ஃபண்டமெண்டலாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை ஷார்ட்டே பார்க்காம தைரியமாக 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா யாருனால பை பண்ண முடியுதோ அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு தெரியுதுன்னு நான் சொல்லுவேன். சார்ட்டே பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? அப்போது அந்த நம்பர் எங்கேருந்து வந்தது? ரிலையன்ஸில் 2500 ரூபா, நிஃப்டி வந்து 25,000 சம்திங் அப்படின்னா, அப்போது அது ஏன் மூவ் ஆகுது, அது எது வரைக்கும் மூவ் ஆகலாம், அதுக்கான லாஜிக்கல் ரீசனிங் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூஷன் மெத்தட் என்ன, எந்த ரீசன்னால் அதை பை பண்ணுறாங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வந்தால் செல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேல்யூஷன், அந்த மெத்தடாலஜி, அந்த நாலேஜ் இருக்கணும். அது இல்லைனாலுமே உங்களால் வந்து முழுசாக புரிஞ்சிக்க முடியாது மார்க்கெட்டை. ஏன்னா இன்வெஸ்டரை புரிஞ்சுக்காமல் எப்படி நீங்கள் ட்ரேடர் ஆக முடியும்? ஏன்னா நீங்கள் யாருக்கு எதிராக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்வெஸ்டருக்கு எதிராக தான் ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ இன்வெஸ்டருடைய சைக்காலஜி தெரியாமல், இன்வெஸ்டருடைய ஆப்ரேஷன்ஸ் தெரியாமல் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ட்ரேடிங்கை பெஸ்ட்டாக பண்ண முடியாது. கண்டிப்பாக பண்ணலாம், எதுவுமே தெரியாமல் கூட பண்ணலாம். கண்ணை மூடிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிப்படலை அப்படின்னா அது கரெக்டான மெத்தட்னு ஆயிடாது. அடுத்த தடவை வந்து கண்ணை மூடிட்டே போவீங்களா? ஆனால் ப்ரூஃப் இருக்குல்ல, எவிடன்ஸ் இருக்குல்ல, நான் கண்ணை மூடிட்டு போனேங்க ஆனாலும் எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா எவிடன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ், ப்ரூஃப் இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் டைமு அதே மாதிரி போகலாமா? ஸோ இது வந்து லாஜிக் இல்லை. ஒரு தடவை நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு தடவை வந்து லக் ஃபேக்டரோட வந்திருக்கும், சரிங்களா? அதை வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புக்ஸோ, கோர்ஸோ, யூடியூப் வீடியோஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லேர்னிங் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோன்னையே வந்து இன்றைக்கி லேர்ன் பண்ணோம், நாளைக்கு சம்பாதிக்கிறோம், நாளான்னைக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம், அடுத்த நாள் வந்து இடம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டான ஃபார்மேட் கிடையாது. ஏன்னா ஒருவேளை அந்தளவுக்கு மார்க்கெட் ஈஸி அப்படின்னா எல்லாருமே சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்ன இருப்பாங்க, பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. அப்போது அப்படி இருக்கிறது இல்லைங்கும் போதே தெரியுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நாலேஜ், ஒரு ஃபிட்டுங்கிறது தேவைப்படுது. இப்போது உங்களுக்கு அது இருக்குதா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அதை இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ எனக்கு பிஸ்னஸ் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, நான் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்தும் வரலை. ஸோ எனக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலே புவரஸ்ட் ஃபேமிலி. ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு கூட ஓரளவுக்கு மினிமம் லெவல் பேக்ரவுண்டாக தான் இருக்கும். எனக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் முதல் லைஃப் ஆரம்பித்ததே வந்து ஒரு ஓலை குடிசை தான். எங்களுடைய ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலை குடிசை, அதில் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் தான் நாங்கள் வந்து தங்குவோம், அதில் தான் தூங்குவோம், அங்கே தான் வந்து இது பண்ணுவோம். அதுவும் வாடகை தான், அதை குடிசை தான் போட்டிருப்போம். இதுதான் வந்து என்னுடைய பேக்ரவுண்டு. அப்படிங்கும்போது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு காசு எங்கேருந்து வந்து, காசு இல்லை எங்கிட்ட, காசு இருந்து நான் பிஸ்னஸ் பண்ணல, எல்லாமே நாலேஜை வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ணது. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆரம்பித்ததும் நாலேஜ் வச்சு தான். ஸோ அதுக்கடுத்து அடுத்தடுத்த லெவல் வந்ததும் எல்லாமே நாலேஜ் வச்சு தான். ஸோ நாலேஜ் இல்லாமல், நாலேஜ் ஒன்று இருந்ததுனாலே உங்களுக்கு எல்லாமே இருக்குங்கிற மாதிரி தான் என்னுடைய தாட் ப்ராசஸ்.
ஸோ அதனால தான் நான் எப்போவுமே எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ கெஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் லாஸ் ஆகுதா, இதில் லாஸ் ஆகுதா, எதில் லாஸ் உலகத்தில் இருக்கிற எந்த பிஸ்னஸ் வேணால் நீங்கள் போங்க. 12 வருஷம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எந்த பிஸ்னஸுமே வந்து லாஸ் ஆகாத பிஸ்னஸ்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. பர்ஃபெக்ட் பிஸ்னஸ்னு கிடையவே கிடையாது. ஆனால் பர்ஃபெக்ட் ட்ரேடர் இருக்கான், பர்ஃபெக்ட் பிஸ்னஸ்மேன் இருக்கான், சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்காங்க. ஸோ டஃப் சுச்சுவேஷன் நாட் சர்வைவ், பட் டஃப் பீப்புள் சர்வைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டஃப்பான பீப்புள், அவங்க வந்து பீப்புள் தான் வந்து சர்வைவ் ஆகிறாங்களே தவிர சுச்சுவேஷன்னால அவங்க சர்வைவ் ஆகலை. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். என்னுடைய எல்லா வீடியோஸும் இந்த சேனலில் இருக்கிறத பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்.